हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। அஊது பில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று 13 டிசம்பர் 2025 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணியாகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 மணியாகும். நேயர்களே, இது ராகே குதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அமானிலிருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் 4வது எபிசோடாகும். இந்த முழு தொடரிலும் நாம் அஹமதிய ஜமாத்தின் ஸ்தாபகர் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது சாஹிப் காதியானி, மசீஹ் மவுத் மற்றும் மஹதி மஹூத் அலை இஸ்லாம் அவர்கள் எழுதிய பராஹின் அஹமதியா தொகுதி 5 எனும் நூலை குறித்து பேசி வருகின்றோம். நேயர்களை நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சி ஆகும். அதாவது நீங்கள் உங்கள் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய ஆலிம்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை வழங்குவார்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ், இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. நேயர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற ஆலிம்களை நான் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். மதிப்பிற்குரிய ஜெயினுதீன் ஹாமிது சாஹிப், மதிப்பிற்குரிய மன்சூர் அகமது சாஹிப், இந்த இருவரையும் நான் நல்வரவு கூறி வரவேற்கின்றேன். நேயர்களே, பராஹின் அஹமதியா தொகுதி 5 எவ்வாறான ஒரு நூல் என்றால் அது மனிதனுடைய ஆன்மீக வாழ்வுக்கான ஒரு குரலாகும். உண்மையான ஈமான் என்பது அறிவு ஞானத்தின் பெயரோ அல்லது சடங்கு சம்பிரதாயத்தின் பெயரோ கிடையாது. மாறாக இறைவனுடன் ஏற்படுகின்ற தனிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக அது பிறக்கிறது என்று ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நூலில் நிரூபித்துள்ளார்கள். இந்த நூல் உள்ளங்களில் இறைநேசம் மற்றும் முழுமையான நம்பிக்கை எனும் நெருப்பை கொழுந்து விட்டெறிய செய்கின்றது. மேலும் இறைவன் இன்றும் உயிருடன் இருக்கின்றான், அவன் கேட்கின்றான், பதில் அளிக்கின்றான் என்று மனிதனுக்கு அது நினைவூட்டுகின்றது. இந்த நூல் எவ்வாறு மனித உள்ளத்திற்கு ஒளியூட்டுகிறது என்பதை பற்றி இன்று நாம் பேசுவோம். இன்றைய எபிசோடுடைய முதல் கேள்வியை ஜெயினுதீன் ஹாமிது சாஹிப்பை கேட்க விரும்புகின்றேன். அஹமதியத்தின் எதிரிகள் ஆட்சேபனை செய்யும் போது திருக்குரானில் ஈசபுன மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் கூறும்போது பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹி, அதாவது அல்லாஹ் அவரை தன் பக்கம் உயர்த்தி கொண்டான் என்று வருகிறது. இந்த வசனத்திலிருந்து ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருப்பது நிரூபணமாகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த சான்றுகளை கொண்டு இந்த ஆட்சேபனையை மறுத்தார்கள்? ஜஸாக்குமுல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் கேட்ட கேள்வி பல் ரஃபாஹுல்லாஹு இலை, ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து முஸ்லிம்களுடைய கருத்து என்னவென்றால் அல்லாஹ் அன்னாரை வானத்தில் உயர்த்தி கொண்டான் என்ற இந்த வசனத்தின் மூலமாக அவர்கள் நம்புகிறார்கள். சூரா நிசாவுடைய வசனமாகும் இது.
وقولهم إنا قتلنا المسيح عيسى بن مريم رسول الله وما قتلوه وما صلبوه ولكن شبه لهم وإن الذين اختلفوا فيه لفي شق منه ما لهم به من علم إلا اتباع أذن وما قتله يقينا بل رفعه الله إليه وكان الله عزيزا حكيما. நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் மரியம் ஈசா மசீயை கொன்றுவிட்டோம் என்று அவர்களின் கூற்றினாலும் இத்தண்டனை அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் அவர்கள் அவரை கொலை செய்யவும் இல்லை, அவரை சிலுவையில் அறைந்து கொள்ளவும் இல்லை. மாறா அவர்களுக்கு அந்நிகழ்ச்சியானது சந்தேகத்துக்குரியதாக ஆக்கப்பட்டது. இதில் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் நிச்சயமாக இது பற்றி ஐயத்திலே இருக்கின்றனர். அவர்கள் யூகத்தை மட்டுமே பின்பற்றுகின்றனர். உறுதியான எந்த அறிவும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் அவரை நிச்சயமாக கொல்லவில்லை. மாறா அல்லாஹ் அவருக்கு தன்னிடம் உயர்வை கொடுத்தான். அல்லாஹ் வல்லவனும் நுண்ணறிவுள்ளவனும் ஆவான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வு மரணம் என்பது 3 வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது. கிறிஸ்தவர்கள் ஹஜ்ரத் இயேசு கிறிஸ்தவர்களை பற்றி கூறும்போது அவர் இறைவனுடைய மகன், சில காலம் பூமியில் வாழ்ந்தால் வானத்தில் உயர்த்தப்பட்டார், வானத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நம்புகிறார்கள். இந்த தவறான கொள்கையின் காரணமாக முஸ்லிம்களும் பல திருக்குரான் வசனங்கள் மற்றும் ஹதீஸுகளிலிருந்து இந்த கொள்கையை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். சிலுவை சம்பவத்திற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வானத்தில் உயர்த்தி விட்டான். பல் ரஃபாஹுல்லாஹு இலை, அவர்கள் வானத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். இறுதி காலத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக தோன்றுவார்கள், இறங்குவார்கள் என்று நம்புவார்கள். இன்னொரு விஷயம் என்னவென்றால், இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக வரக்கூடிய சீர்திருத்தவாதி, மகத்துவம் மிக்க சீர்திருத்தவாதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள். நான் இந்த மசீம் என்று அன்னார் கூறினார்கள். இந்த காரணத்தினால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வு மரணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆகிவிடுகின்றது. பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருப்பதற்கு அவர்கள் எடுத்து வைக்கின்ற வசனம் சான்று ஒமா கத்தலுகு ஒமா சலபு வலாக்கின் சுபிகலகும். இதனுடைய பின்னணியை புரிய வேண்டியது அவசியமாகும். தௌராத்துடைய போதனையின் அடிப்படையில் எவர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டாரோ அவர் சபிக்கப்பட்ட மரணத்தை அடைந்தவர் ஆவார். எவர் பொய்யரோ அவர் கொல்லப்படுவார். யூதர்கள் என்ன முயற்சி செய்தார்கள் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்யராக நிரூபிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். சபிக்கப்பட்டவராக நிரூபிக்க விரும்பினார்கள். சிலுவையில் அறைந்து கொள்ள விரும்பினார்கள். ஆகவே அல்லாஹ் இந்த 2 விஷயத்தையும் இதில் மறுத்தான். அவரை கொல்லவில்லை என்றும் கூறியிருப்பது போதுமானது. ஆனால் சிலுவையில் அறைந்து கொல்லவில்லை என்று ஏன் கூற வேண்டும் என்றால், அதாவது யூதர்களில் சிலர் நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று கூறினார்கள், சிலர் நாங்கள் சிலுவையில் அறைந்து கொன்றோம் என்று கூறினார்கள். திருக்குரான் இந்த 2 விஷயத்தை மறுத்தது. ஒமா கத்தலுகு ஒமா சலபுகு வலாக்கின் சுப்பிகலகும். அவருடைய விவகாரம் ஐயத்திற்குரியதாக்கப்பட்டது. அகமதி அல்லாத ஆலிம்கள் ஒரு கதையை கட்டிவிட்டனர். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முகத்தோற்றத்தை கொண்ட ஒருவருக்கு மோச்சாயில் முகத்தோற்றம் கொடுக்கப்பட்டது. அவர் பிடிக்கப்பட்ட அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று நம்புகிறார்கள். இது முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்ற விஷயமாகும். ஷுப்பிகா என்பது ஐயத்திற்குரியதாக ஆக்கப்பட்டது என்பது ஷுபிகா பில் மக்தூல் மஸ்லூப், அதாவது கொல்லவும் படவில்லை, சிலுவையில் அறைந்து கொல்லப்படவும் இல்லை என்பதிலிருந்து ஐயத்திற்கு, அதாவது மரணத்திற்கு ஒப்பான விஷயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவதற்கு அதே போன்ற ஒரு நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். யூதர்கள் என்ன முயற்சி செய்தார்கள் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்தோ அல்லது சிலுவையில் அறைந்து கொலை செய்தோ அவர்கள் ஆன்மீக ரீதியாக உயர்வு பெறவில்லை, மேலான அந்தஸ்தை பெறவில்லை என்று நிரூபிக்க விரும்பினார்கள். அவர் பொய்யராவார், சபிக்கப்பட்டவர் ஆவார் என்று நிரூபிக்க விரும்பினார்கள். ஆகவே தான் அல்லாஹ் கூறினான், அல்லாஹ் தன் பக்கம் அவரை உயர்த்தி கொண்டான், ஆன்மீக அந்தஸ்தை வழங்கினான். இதுதான் இதனுடைய பின்னணியாகும். இப்பொழுது பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால்,
அதாவது மரணத்திற்கு பிறகு உயர்த்தப்படுகிறாரா, மரணத்திற்கு முன்பு உயர்த்தப்படுகிறாரா என்று பார்க்க வேண்டும். ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 4 விஷயங்கள் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். திருக்குர்ஆன் இது வருகின்றது, யா ஈசா இன்னி முத்தவஃபீக வ ராஃபியுக இலைய வ முத்தஹிருக மினல்லதி கஃபரு வ ஜாயிலு நத்தபவுக ஃபௌகல்லதீன இல யௌமில் கியாமா. கைரமதி ஆலிம்கள் என்ன கூறுகிறார் என்றால், இந்த கடைசியாக உள்ள 3 வாக்குறுதிகள் நிறைவேறிவிட்டன. வரலாறு இது நிரூபிக்கின்றது. கிறிஸ்தவ வரலாற்றை பார்க்கும்போது இந்த 3 வாக்குறுதிகள் நிறைவேறிவிட்டதை காண முடிகின்றது. ஆனால் ராஃபியுக என்ற முதல் வாக்குறுதி, வானத்தில் இருக்கிறார், இறுதி காலத்தில் இறங்குவார், அவர் அது நிறைவேறும் என்று நம்புகிறார்கள். அல்லாஹ் வரிசையை அமைத்திருக்கின்றான். இதை மாற்றுவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் எந்த வேதத்தை பாதுகாப்பேன் என்று கூறியிருக்கின்றானோ, அதாவது யூதர்கள் மாற்றி அமைத்து வந்தார்கள் என்று யூதர்களை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கின்றான். யூதர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி முஸ்லீம்களும் மாற்ற முயற்சிக்கிறார்கள். ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நுட்பமான ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள். நான் ஈசாவாக ஏன் வந்திருக்கிறேன் என்றால், அவர்கள் யூதர்களாக மாறிய போது நான் ஈசாவாக ஆனேன் என்று கூறுகிறார்கள். அதாவது யூதர்களை குறைத்து திருக்குரானில் யுஹர்ரிஃபோனல் மவாதிஹி என்று, அதாவது அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் என்று திருக்குரான் கூறுகின்றது. அதைத்தான் முஸ்லீம்களும் செய்கிறார்கள். முத்தவஃபீக என்பது முழுமையாக கைப்பற்றப்படுதல், உடலோடு கைப்பற்றப்படுதல் என்று நம்புகிறார்கள். அல்லாஹ் தௌஃபீக என்ற சொல்லை பயன்படுத்தும் போது, அல்லாஹ் செய்யக்கூடியவனாக இருக்கும்போது, மனிதன் உட்படுத்தப்படும் போது அது மரணத்தை குறிக்கின்றது. ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சேலஞ்சை நாம் இந்த விஷயத்தில் எடுத்து வைக்க விரும்புகின்றேன். தௌஃபீக் சம்பந்தமாக ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழு உலகிற்கும் சேலஞ்சு வைத்தார்கள். இன்றிலிருந்து 135 வருடங்கள் கடந்து விட்டன. இந்த சேலஞ்சு எடுத்து வைக்கப்பட்டு சவால் விடுக்கப்பட்டு இன்றும் எவரும் இதற்கு முன்னால் வர முடியவில்லை. நான் இதை எடுத்து வைக்கின்றேன். முதல் விஷயம் வஃபாத் ஆகும், பிறகு ரஃபாவாகும், முத்தவஃபீக ஒரு ராஃபியுக இலைய, பிறகு தூய்மைப்படுத்துவது, பிறகு வெற்றி. முழு உலகில் கிறிஸ்தவம் வெற்றி பெற்று விட்டது. முதல் வாக்குறுதி நிறைவேறவில்லை என்று கூறுவது, ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் கூறுகிறார்கள், தவஃபி என்பது குறித்து திருக்குரானிலிருந்து ஒருவர் ஹதீஸிலிருந்து அல்லது கவிதைகளிலிருந்து அரேபியர்களின் இலக்கியங்களிலிருந்து எந்த ஒரு இடத்திலும் தௌஃபி என்ற சொல் இறைவன் செய்யக்கூடியவனாக இருந்து ஒரு ஆன்மாவை குறித்து வரும் என்றால், உயிரை குறித்து வரும் என்றால், அது ஆன்மாவை கைப்பற்றுவதை அன்றி வேறு இல்லை. அது உடலை கைப்பற்றுவதாக வருகிறது என்றால் கூட, அப்படிப்பட்ட நபருக்கு எனது சொத்தை விற்று 1000 ரூபாய் என தொகையை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்றும், அவருடைய அறிவு ஞானத்தை ஒப்புக்கொள்கிறேன் என்று நான் கூறுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். இன்று 1135 வருடங்கள் கழிந்து விட்டது. இன்று வரை அந்த சவாலை எதிர்கொள்ள யாரும் வரவில்லை. இந்த சேலஞ்சு, இதனுடைய தாக்கம் எந்தளவு அந்த காலத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்த ஆலிம்கள் அவர்கள் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் தமது பத்திரிகைகளில் அவர்கள் எழுதினார்கள். அல் மனார் என்ற விளக்கவுரையிலும் எழுதினார்கள். அதாவது ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து இந்தியா வருவது, இந்தியாவில் மரணிப்பது, இது அறிவுபூர்வமாதம், அதாவது வரலாற்று அடிப்படையிலும் இது ஏற்றுக்கொள்ள தகுந்ததாக உள்ளது.
அல்லாமா அப்து அவர்களும் கூறியிருக்கிறார்கள். அல்லாமா மஹமூத் ஷத்தூத் போன்ற அந்த ஹசரத் மசீமோத் காலத்தினுடைய ஆலிம்களை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். ஹசரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய இன்னொரு மேற்கோள் எடுத்து வைக்கின்றேன். நினைவில் கொள்ளுங்கள், எந்த ஹதீஸிலும் வானம் என்ற சொல் பயன்படுத்தவில்லை. பல் ரஃபாஹுல்லாஹு இலேயி, அதாவது வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டார்கள் என்று நம்புகிறார்கள். வானம் என்ற சொல்லே கிடையாது. அல்லாஹ்வுடைய இருப்பு எல்லையற்றது. வலில்லாஹி மஷ்ரிக் வல் மக்ரிப் ஐனமா துவல்லு அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கின்றான். ஒரு குறிப்பிட்ட திசையை அல்லாஹ்வின் பக்கம் சுட்டிக்காட்ட முடியாது. வானம் என்ற சொல்லே கிடையாது. ஹஜ்ரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவர்கள் உறுதியாக அறிவிப்பு செய்கிறார்கள், எந்த ஹதீஸிலும் வானம் என்ற சொல் எழுதப்படவில்லை. இஸ்லாத்தின் அனைத்து பிரிவுகளுடைய நம்புகின்ற ஹதீஸுகளை எடுத்து வைத்தாலும், அதாவது சஹீஹான ஹதீஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், தைஃபான ஹதீஸிலும் கூட ஹஜ்ரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் உடலுடன் வானத்திற்கு சென்றார்கள், பிறகு ஏதோ பிற்காலத்தில் பூமியில் இறங்குவார்கள் என்று எங்கும் எழுதப்படவில்லை. அவ்வாறான ஹதீஸை எடுத்து வைத்தால் அவ்வாறான நபருக்கு நாம் 20,000 ரூபாய் வரை கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். நாம் தௌபா செய்து எம்முடைய அனைத்து நூல்களையும் எரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆகவே ஈசா அலை இஸ்லாமுடைய உயிருடன் இருப்பதாக நம்பக்கூடிய ஆதாரங்கள் முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்றவை. ஹஜ்ரத் மசீமோத் அலி இஸ்லாம் அவர்கள் 30 வசனங்களை கொண்டு ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நிரூபித்தார்கள். ஹஜ்ரத் மசீமோத் அலி இஸ்லாம் அவர்கள் தனது ஒரு அரபி கவிதையில் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தலையை குனிந்து இறந்து விட்டார்கள், நம்முடைய நபி உயிருடன் இருக்கிறார்கள். நான் அவர்களை சந்தித்து வருகின்றேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஹஜ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகியை எனது புறக்கண்ணாலும் நான் பார்த்திருக்கிறேன். இது ஹஜ்ரத் மசீமோத் அலி இஸ்லாம் அவர்கள் பகிரங்கமாகவே அறிவித்தார்கள். ஹஜ்ரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் உடலுடன் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள் என்பது முற்றிலும் ஆதாரமற்றவை. மசீஹ் இப்னு மரியம் ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள். வாக்குறுதிக்கேற்ப நீர் வந்துள்ளீர் என்று அல்லாஹ் கூறினான். எந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹ் வருவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவித்திருந்தார்களோ அதற்கு ஏற்ப நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஈசா இறந்து விட்டார், எந்த மசீஹ் வர வேண்டியது இருந்ததோ அதான் ஹஜ்ரத் ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அஹ்மதி ஜமாத்தின் தோன்றினார்கள். முஸ்லீம்களுடைய கடமை என்னவென்றால் இந்த அடிப்படையற்ற கொள்கையை விட்டுவிட்டு இறைவன் சார்பாக வந்த இந்த தூயவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல கேள்விகள் வந்துள்ளன. சில கேள்விகளை உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கின்றேன். காலிதா ராணா சாஹிபா ஜெர்மனியில் இருந்து கேள்வி கேட்டுள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை சிலுவையில் அறையப்பட்ட தொடர்பாக பல கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டது. யூதர்கள் சிலுவையில் அறைந்து கொள்ளப்பட்டதாக நம்புகிறார்கள், முஸ்லீம்கள் இல்லை என்று கூறுகிறார்கள். இது குறித்து ஹஜ்ரத் மசீமோத் அலி அவர்கள் என்ன கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள்? மன்சூர் அஹமது மசூர் சாஹிப் அவர்களிடம் இது பற்றி கேட்க ஜெயனுதீன் ஹாமித் சாஹிப் அவர்கள் விளக்கமாக பதில் கொடுத்து விட்டார்கள். தான் சுருக்கமாக பதில் கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜிசாக்முல்லா. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். நான் சுருக்கமாக கூறிக்கொள்கின்றேன். ஹசரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது சம்பந்தமாக கூறியிருக்கின்றார்கள். யூதர்களின் ஒரு பிரிவு என்ன ஏற்கிறது என்றால், ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலில் வெட்டி கொல்லப்பட்டார்கள், பிறகு படிப்பினைக்காக அவர்கள் சிலுவையில் தொங்கவிடப்பட்டார்கள். இன்னொரு பிரிவு என்ன கூறுகிறது என்றால், முதலில் சிலுவையில் தொங்கவிடப்பட்டார்கள், அதற்கு பிறகு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். எனவே அல்லாஹ் 2 பிரிவுகளின் அந்த கூற்றையும் மறுத்துவிட்டான். வமா கதலூஹு வமா சலபூஹு, அவர்கள் கொலை செய்வதிலும் வெற்றி பெறவில்லை,
சிலுவையில் அறைந்து கொள்வதிலும் வெற்றி பெறவில்லை. முஸ்லிம்கள் கூறுகின்றார்கள் ஷுப்பிஹலஹும், அதாவது அல்லாஹ் ஒரு நபரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ஒப்பானவராக ஆக்கிவிட்டான், அவர்களுடைய தோற்றத்தையுடையவராக ஆக்கிவிட்டான். யூதர்கள் அந்த மனிதரை தான் சிலுவையில் ஏற்றினார்கள். ஆக இந்த கொள்கை இருக்கின்றதே, இதில் அல்லாஹ்வை அதிகமாக இழிவுபடுத்த இந்த மக்கள் விரும்புகின்றார்கள். கைரமதி முஸ்லிம்கள், அதாவது குற்றமற்றவர் ஒரு அப்பாவியை அல்லாஹ் தேவையில்லாமல் மரண தண்டனைக்கு ஆளாக்கிவிட்டான் என்று கூறுகின்றார்கள். இதற்கு நாம் விளக்கமளிக்கும் பொழுது பார்க்கின்றோம், அல்லாஹ் கியாமத்தன்று யூதர்களுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது அவர் கூறுவார்கள், நாங்கள் உண்மையில் இருந்தோம். தௌராத்தில் இருக்கின்றது, உண்மை பொய்யான நபி சிலுவையில் அறையப்படுவார். அவர் பொய்யவராக இருந்தார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் பொய்யாரவர் என்று நிரூபணமாகிவிட்டது, நாங்கள் உண்மையானவர் என்று நிரூபணமாகிவிடும். பிறகு எப்படி தண்டனை என்று கேட்பார்கள். ஆக அல்லாஹ் கூறுவான், அவர் ஈசா கிடையாது, ஈசாவை போன்றவர் ஆவார், அவரைத்தான் நீங்கள் சிலுவையில் ஏற்றினீர்கள். இவ்வாறு யூதர்கள் என்ன கூறுவார்கள்? இப்படி நிலையில் யூதர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இறைவா, எங்களை ஏமாற்றி இருக்கின்றாய். என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படியே காப்பாற்றி இருக்க வேண்டும். இவ்வாறு அன்னாருக்கு முன்னால் நபிமார்களை காப்பாற்றி வந்தானோ அதே போன்று காப்பாற்றியிருக்க வேண்டும். அல்லது அவர்களுக்கு பிறகு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி காப்பாற்றினானோ அதே போன்று காப்பாற்றிருக்க வேண்டும். வாக்களிக்கப்பட்ட முஸ்லிம் அவர்களை எப்படி காப்பாற்றோ அதே போன்று காப்பாற்றிருக்க வேண்டும். கூறுவதன் பொருள் என்னவென்றால், எதிரிகளுக்கு இந்த விஷயம் தெளிவாகிவிட வேண்டும். நாம் லட்சம் முயற்சி செய்திருக்கின்றோம், ஆனால் நம்முடைய கைகளை விட்டு அவர் சென்று விட்டார். நாம் தோல்வி அடைந்து விட்டோம், இவ்வளவு முயற்சி செய்தும். அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் ஈமான் கொண்டாலும் கொள்ளாமல் இருந்தாலும் அவர்கள் தான் குற்றவாளிகள் ஆவார்கள், கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலையில். ஆனால் முஸ்லிம்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை என்னவென்றால், இந்த கொள்கையின் அடிப்படையில் என்ன இருக்கிறது என்றால், யூதர்கள் உண்மையாளர்கள் என்பது போன்றும் நௌசுபில்லா இறைவன் குற்றவாளி என்பது போன்றும் இருக்கின்றது. இது மிகவும் தவறான ஒரு கொள்கையாகும். மறுபுறம் சிலுவையிலிருந்து தப்பித்த பிறகு அந்த சீடர்கள் இருந்தார்கள், அவர்கள் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் இருந்தார்கள். அவர்கள் கொள்கையுடைய மக்கள், அன்னாருக்கு தொண்டு செய்தார்கள், அவர்களுக்கு சிகிச்சை அளித்தார்கள். இதுவும் அல்லாஹ் அவர்களோடு ஒரு கேலி செய்ததாக இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நினைத்து அவர்கள் ஒரு நபருக்கு தொண்டு செய்கின்றார்கள். கைரமதில் கூற்றப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற வேறொரு நபர் இருந்தார். ஆக இறைவன் அந்த மக்களை ஏமாற்றி விட்டான் சீடர்களை. ஆக இது எப்படி வேடிக்கையான மற்றும் தவறான, திருக்குரானிலும் ஹதீஸிலும் பைபிளிலும் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத ஒரு கொள்கையாகும். ஷுப்பிஹலஹும் என்ற அந்த சொல்லுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற ஒரு நபரை கொண்டு வந்தார்கள் என்பது. ஆக இது பொருத்தமற்றதாக இருக்கின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் கூறுகிறார்கள், ஷுப்பிஹலஹும் என்பதன் பொருள் என்னவென்றால், அல்லாஹ் என் மீது அதனை வெளிப்படுத்தி இருக்கின்றான். அது என்னவென்றால், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காயமடைந்திருந்தார்கள், ஒரு மயக்க நிலை இருந்தார்கள். அந்த மக்கள் யூதர்கள் நினைத்தார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று. ஆனால் அவர்கள் மரணிக்கவில்லை, அவர்கள் ஒரு மயக்க நிலையில் இருந்தார்கள். இதுதான் ஷுப்பிஹலஹும் என்பதன் பொருள். ஜிஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜிஸா. நேர்களே, இன்னொரு கேள்வி நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக கிடைத்துள்ளது. அந்த கேள்வியும் இந்த நிகழ்ச்சியை நாம் இணைத்துக் கொள்கின்றோம். இந்தியாவிலிருந்து எம் பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களுடைய கேள்வி, அதை நான் படித்து காட்ட விடுகின்றேன். அவர்கள் எழுதுகின்றார்கள், பராஹின் அஹமதியாவில் ஹுஸூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 6 ஆன்மீக படித்தரங்களை சூரத்துல் முஃமினீனை சான்றாக கொண்டு கூறுகின்றார்கள். எளிமையான சொற்களில் இதை சற்று விளக்கி கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மதிப்புக்குரிய மௌலானா ஜைனுதீன் ஹமீத் சாஹிப் அவர்களிடம் சுருக்கமாக இந்த கேள்விக்கு பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சையதுனா ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இந்த நூலில் பராஹின் அஹமதியா பாகம் 5 சூரா அல் முஃமினூனுடைய விளக்கத்தில் மராத்திபே சித்தா, அதாவது 6 ஆன்மீக படித்தரங்களை கூறியிருக்கின்றார்கள். அத்துடன் 6 பௌதீக படித்தரங்களையும் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அதாவது ஒரு வியப்புக்குரிய ஒரு அறிவுபூர்வமான அற்புதமாகும். மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இது அறிவுபூர்வமான அற்புதம் என்று கூறியிருக்கின்றார்கள். சூரத்துல் முஃமினூனுடைய துவக்கத்திலேயே கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன் 1, வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன் 2, அடுத்து வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன் 3, வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் 4, பிறகு வல்லதீன ஹும் லிஅமானதிஹிம் அஹதிஹிம் வஸ்ஸாஹூன் 5, 6.
ஆக இவ்வாறு 6 படித்தரங்களை அல்லாஹ் கூறியிருக்கின்றான். மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய நூலில் இந்த 6 படித்தரங்களை விளக்கமாக கூறியிருக்கின்றார்கள். ஒரு வியப்பூட்டக்கூடிய அறிவுபூர்வமான அற்புதம் என்னவென்றால், உடல் ரீதியாக பௌதீக ரீதியாக இருக்கக்கூடிய 6 படித்தரங்கள் இருக்கின்றது. பிந்து, பிறகு சதைக்கட்டி, பிறகு எலும்பு போன்ற ஒவ்வொரு படித்தரமாக இருக்கின்றது உருவாவது மனிதனுடைய படைப்பு. ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எவ்வாறு ஆன்மீக படித்தரம் பௌதீக படித்தரத்திற்கு ஏற்பவே அல்லாஹ் ஆன்மீகத்திலும் 6 படித்தரங்களை சூரா முஃமினூன் கூறியிருக்கின்றான். அதை விளக்கமாக நாம் படித்து பார்க்க முடியும். பராஹின் அஹ்மதியா பாகம் 5-இல் இது ஒரு அறிவுபூர்வமான அற்புதமாக இருக்கின்றது. அதாவது உடம்பு ரீதியாகவும் 6 கட்டங்களில் மனிதன் வளர்ச்சி அடைகின்றான். அதே போன்று ஆன்மீக ரீதியிலும் 6 கட்டங்களாக மனிதன் வளர்ச்சி அடைகின்றான். அதே வாக்களிக்கப்பட்ட முஸ்லிம்கள் விளக்கமாக பராஹின் அஹ்மதியா பாகம் 5-இல் கூறியிருக்கின்றார்கள். ஜஸாக்குமுல்லாஹு தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நிகழ்ச்சியை நோக்கி எடுத்து சென்றவாறு என்னுடைய அடுத்த கேள்வி மன்சூர் சாஹிபிடம் என்னவென்றால், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையிலிருந்து தப்பித்து காஷ்மீருக்கு வந்து விட்டார்கள் என்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது நூல்களில் எழுதியுள்ளார்கள். ஒன்று, அந்த காலத்தில் பாலஸ்தீனத்திலிருந்து காஷ்மீருக்கு வருவது சாத்தியமற்றதாக இருந்தது. பிறகு அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சீடர்களின் வரவில்லை என்று அஹ்மதியத்தின் எதிரிகள் ஆட்சேபனை செய்கிறார்கள். இதற்கு இந்த ஆட்சேபனைக்கு வாக்களிக்கப்பட்ட சசம் என்ன வெளித்திருக்கிறார்கள் என்று நம்முடைய நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லா. ஆட்சேபனை என்னவென்றால், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலத்தில் பாலஸ்தீனத்திலிருந்து காஷ்மீருக்கு எப்படி வந்திருக்க முடியும், வந்து சேர்ந்திருக்க முடியும்? வானத்தில் செல்வதை ஏற்றுக்கொள்வார்களாம், ஆனால் காஷ்மீர் வந்து சேர்வதில் இவர்களுக்கு ஆச்சரியம் இருக்கின்றதாம். வானத்தில் சென்று சேர்வது ஆச்சரியம் இல்லையாம். விஷயம் என்னவென்றால், பாலஸ்தீனத்திலிருந்து காஷ்மீருக்கு வருவது கண்டிப்பாக சிரமமான பயணம்தான் அந்த காலத்தில். ஆனால் அசாத்தியமான பயணம் ஒன்றும் கிடையாது. எப்பொழுது வியப்பிற்குரியதாக இருக்கும் என்றால், ஒரே நாளில் வந்து விட்டார் என்று சொன்னால், அது ஒரே மாதத்தில் வந்து விட்டார் என்று சொன்னால் தான் ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்தார்கள், தப்லீக் செய்தவாறு வந்து சேர்ந்தார்கள், ஆனால் கண்டிப்பாக வந்து சேர்ந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள் என்பதற்கு மறுக்க முடியாத சான்றுகள் இருக்கின்றன, ஆதாரங்கள் இருக்கின்றன, சாட்சிகள் இருக்கின்றன. கேள்வி கேட்கலாம், பாலஸ்தீனத்திலிருந்து காஷ்மீருக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் என்றால் எதனால் செய்தார்கள் என்று கேள்வி கேட்கலாம். எப்படி செய்தார்கள் என்று கேட்கலாம். சான்று கேட்க வேண்டும். அப்படி கேள்வி கேட்கலாம், ஏன் காஷ்மீருக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் என்பதற்கு கேள்விக்கான பதிலை நான் முதல் கூறிவிடுகின்றேன். ஏன் ஹிஜ்ரத் செய்தார்கள் என்றால், சமுதாயம் தன்னுடைய நபிக்கு எதிரியாகிவிடும் போது, அதாவது உயிருக்கே எதிரியாகிவிடும் பொழுது, அவரை கொல்வதற்காக துடித்து கொண்டிருக்கும் பொழுது பிறகு நபி ஹிஜ்ரத் செய்ய வேண்டி வருகின்றது. உதாரணமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். அதே போன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயமும் யூத சமுதாயம் அன்னாருடைய உயிருக்கு எதிரியாகிவிட்டது. எந்த அளவுக்கு எதிர்ப்பு செய்தார்கள் என்றால், எந்த அளவு திட்டம் என்றார்கள் என்றால், முறையாக நீதிமன்றத்தில் அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு கூறப்பட்டது. அன்னாரை சிலுவையில் ஏற்றுவதற்கு. அன்னார் சிலுவையில் ஏற்றப்பட்டார்கள், சிலுவையில் நிறுத்தப்பட்டார்கள், சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட நிலை ஏற்படுத்தி விட்டார் என்றால், அவர்கள் சிலுவையிலிருந்து உயிருடன் இறக்கப்பட்டார்கள். சிலுவையில் அவர்கள் மரணிக்கவில்லை. அவர்கள் சிலுவையிலிருந்து உயிருடன் இறக்கப்பட்ட போது பிறகு மறைந்து வாழ்ந்தார்கள். வெறும் சீடர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் தென்பட்டார்கள், சீடர்களுடன் மட்டும்தான் இருந்தார்கள். அவர்களுடைய அந்த காயம் ஓரளவுக்கு ஆறிய பிறகு, பயணம் செய்ய தகுதி அடைந்த பிறகு அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். விஷயம் என்னவென்றால், சிலுவையிலிருந்து உயிருடன் இறக்கப்பட்ட பிறகு ஹிஜ்ரத் செய்வது அவர்களுக்கு கட்டாயமாகிவிட்டது. ஏனென்றால் அவர்கள் அரசாங்கத்திற்கு கிளர்ச்சியாளர் என்று கூறப்பட்டார்கள். அந்த நாட்டில் வாழ்ந்திருக்க முடியாது. வாழ்ந்திருந்தால் மீண்டும் அவர்கள் சிறுபடிக்கப்பட்டிருப்பார்கள். பிறகு அவர்கள் மீண்டும் கொலை செய்வதற்கு முயற்சி செய்யப்பட்டிருக்கும். எனவே சிலுவையிலிருந்து தப்பித்த பிறகு அவர்கள் ஹிஜ்ரத் செய்வது அவசியமாக ஆகிவிட்டது. ஒன்று. விஷயம் என்னவென்றால், நபி எந்த ஒரு வேலையும் அல்லாஹுடைய கட்டளை இல்லாமல் தானாக செய்ய மாட்டார். ஆக ஹிஜ்ரத்தும் கூட அல்லாஹுடைய கட்டளையின் பேரில் தான் அவர்கள் செய்தார்கள். ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹு தாலா இலா ஈசா இப்னு மரியம ஐயா ஈசா
இன்தகில் மிம் மகானின் இலா மகானின் லி அல்லா துரஃப ஃபதுஸா. அல்லாஹ் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவித்தான். ஈசாவே, நீர் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்வீராக, ஹிஜ்ரத் செய்வீராக. நீர் கண்டறியப்பட்டு துன்பம் கொடுக்கப்படக்கூடாது, அதாவது பிடிக்கப்படக்கூடாது. அதே இன்னலில் மீண்டும் நீர் ஆழ்ந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி இவ்வாறு கூறுகின்றான். ரசூலன் இலா பனி இஸ்ராயில். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு தூதராக இருந்தார்கள். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கூறுகின்றார்கள், நான் இஸ்ராயேலின் வீடுகளின் தொலைந்து போன ஆடுகளை தவிர வேறு யாரிடமும் நான் அனுப்பப்படவில்லை. ஆக ஒரு வகையில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேலர்களின் தொலைந்து போன ஆடுகளுக்காக அனுப்பப்பட்டார்கள். ஆக கண்டிப்பாக அந்த தொலைந்து போன ஆடுகளை என்னார் தேடியிருக்க வேண்டும், அந்த ஆடுகள் வரை சென்றடைந்திருக்க வேண்டும். அந்த தொலைந்து போன ஆடுகள் எங்கே இருந்தார்கள்? ஆப்கானிஸ்தானிலும் காஷ்மீரிலும் இருந்தன. அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அந்த மக்கள் வரை. அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் காஷ்மீர் வரை. இந்த ஹிஜ்ரத்தை நோக்கித்தான் திருக்குர்ஆனில் இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. வஜஅல்னா இப்ன மரியம வ உம்மஹு ஆயத்தன். நாம் இப்னு மரியம் மற்றும் அவருடைய தாயாரை அடையாளமாக ஆக்கினோம். இவர்கள் இருவரும் அல்லாஹ்வின் வல்லமையின் அடையாளமாக இருந்தார்கள், அல்லாஹுடைய ஆற்றலின் அடையாளமாக இருந்தார்கள். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், அவைனா ஹுமா இலா ரபுவத்தின் அஸாத்தி கராரி மஈன். பிறகு ஓர் இன்னலிருந்து அவர்களை காப்பாற்றிய பிறகு நாம் அவர்கள் இவ்விருவரையும் ஓர் உயர்வான இடத்தில், அதாவது எப்படிப்பட்ட இடத்தில் அடைக்கலம் அளித்தோம் என்றால் உயரமான இடமாக இருந்தது. ஜாத்தி கராரின், தங்கும் இடத்தில் அழகாகவும் இருந்தது. ஓ மஈன், நீரூற்றுகள் நிறைந்த இடமாக இருந்தது. ஆக அல்லாஹ் இதில் காஷ்மீரை பற்றி வரைந்து கூறியிருக்கின்றான். அல்லாஹ் இந்த வசனத்தில் ரப்போத்தின் ஜாத்த கராரி வ மஈன் பல இடங்கள் இருக்கலாம், ஆனால் காஷ்மீரில் வருவது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறது நிரூபணமாகி இருக்கின்றது. இந்த வசனத்தில் அல்லாஹ் காஷ்மீரை பற்றி தான் கூறியிருக்கான் என்று தெளிவாக கூற முடிகின்றது. அவசியம் என்னவென்றால் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தொலைந்து போன ஆடுகள், அதாவது தொலைந்து போன சமுதாயங்களை தேடுவதற்காக வந்திருக்க வேண்டும். ஆக இதனால் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். இது அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருந்தது, அவர்கள் செய்ய வேண்டி இருந்தது, அவர்களுடைய ஒரு பணியின் ஒரு பகுதியாக இருந்தது, செய்திருக்க வேண்டும் என்றிருந்தது. அதனை அவர்கள் செய்தார்கள். ஆப்கானிஸ்தான் மற்றும் காஷ்மீர் மக்களை பற்றி இந்த ஆய்வு செய்து ஒப்புக்கொள்கிறார்கள். இவர்கள் பனி இஸ்ராயில் என்று ஒப்புக்கொள்கின்றார்கள், இஸ்ரவேல் சமுதாயத்தினர் என்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள் பக்கம் ஹிஜ்ரத் செய்தார்கள். இவர்களை நோக்கி ஹிஜ்ரத் செய்வது அவசியமாக இருந்தது. பலஸ்தீனில் இருந்து பிறகு அவர்கள் சிரியாவை நோக்கி பயணம் மேற்கொண்டார்கள். சிரியாவிலிருந்து நசீபைன், பிறகு ஈராக், பிறகு ஈரான், பிறகு ஆப்கானிஸ்தான், பிறகு இவ்வாறு அவர்கள் காஷ்மீர் வந்தடைந்தார்கள். இங்கேயே அவர்கள் தங்கினார்கள். இறுதி காலத்தில் இங்கேயே அவர்கள் வஃபாத் ஆனார்கள். ஸ்ரீநகர் மஹல்லா ஹான்யார் வீதியில் அவர்களுடைய கபர் இருக்கின்றது. எப்படி வந்து சேர்ந்தார்கள் என்றால், அந்த காலத்தில் நடந்து பயணம் செய்து மக்கள் எங்கேயோ சென்று விடுவார்கள். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் ஹிஜ்ரத் செய்திருக்கின்றார்கள், மிகவும் பெரும் தூரம் பயணம் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் ஈராக்கில் பிறந்தார்கள். அங்கிருந்து ஹாரானிலிருந்து கனானிலிருந்து எகிப்திலிருந்து மக்கா. இது ஒரு சாதாரண பயணம் கிடையாது அந்த காலத்தை பொறுத்தவரை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எகிப்திலிருந்து கனான் வரை பயணம் செய்திருக்கின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னால். பயணம் தூரம் ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைவாக இருக்கும், ஆனால் அதுவும் கஷ்டமான ஒரு பயணம் தான், சாதாரணமான படைய கிடையாது. இதற்கு முன்னரும் கூட நபிமார்கள் பெரும் பயணம் செய்திருக்கின்றனர் என்பது தெரிய வருகின்றது. மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், நான் கூறியது போன்று ஆப்கானிஸ்தான் மற்றும் காஷ்மீரின் மக்களை பற்றி இந்த ரிசர்ச் செய்யக்கூடிய ஒப்புக்கொள்கின்றார்கள். இவர்கள் பனி இஸ்ராயில் என்று, இஸ்ரேல் சமுதாயத்தினர் என்று. இங்கே எப்படி வந்தார்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? பாலஸ்தீனத்திலிருந்து தான் வந்தார்கள். எப்படி வந்தார்கள்? 600 ஆண்டுகளுக்கு முன்னால். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தார்கள். அவர்கள் கோத்திரமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு காஷ்மீருக்கு வந்து சேரும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 600 ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் வந்து சேர்ந்திருக்க முடியாது? இது ஒரு சான்று. கேள்வியுடைய 2வது பகுதி,
அன்னாருடன் ஏன் ஒரு சீடர் வரவில்லை என்று. இதற்குடைய பதில் என்னவென்றால், சீடர்கள் அவர்களுடன் இருந்தார்கள் தான். ரௌசத்து சஃபா வரலாற்றின் ஒரு நூல் பாரசீக மொழியில் எழுதப்பட்டுள்ளது. அதில் எழுதப்பட்டுள்ளது, ஹதரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் நசீபைனை நோக்கி பலஸ்தீனிலிருந்து பயணம் செய்த போது அவர்களுடன் சீடர்களும் இருந்தார்கள். சில காரணங்கள் அடிப்படையில் நசீபைனினுடைய அரசர் அந்த சீடர்களை கைது செய்து விட்டார். பிறகு ஹதரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய அற்புதங்கள் மற்றும் அடையாளங்களை பார்த்து அந்த சீடர்களை விடுவித்தது மட்டும் கிடையாது, அந்த மக்கள் ஈமான் கொண்டார்கள், அந்த பிரஜைகளும் ஈமான் கொண்டார்கள், அந்த அரசரும். பிறகு தாமஸ் ஹவாரி மദ്രാஸுக்கு வந்தது. இன்று சென்னை என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் வருகின்றார்கள். கிறிஸ்தவர்களும் ஒப்புக்கொள்கின்றார்கள் தாமஸ் சீடர் அங்கு வந்தார் என்று. ஒவ்வொரு ஆண்டும் அங்கு திருவிழாவும் நடக்கின்றது தாமஸுக்காக. இது ஒரு ரகசியமான பயணமாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு பயணத்தோடு வருவது சாத்தியமாக, மிகப்பெரிய படையை கூட்டிக் கொண்டு பயணம் செய்வது சாத்தியமில்லாமல் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் பொழுதும் ரகசியமாக செய்தார்கள். அபூபக்கர் மட்டும்தான் கூட இருந்தார்கள். ஆக சுருக்கமாக இந்த கேள்விக்கான பதில் இதுவாகும். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. என்னுடைய அடுத்த கேள்வி மதுக்குழுமரான ஜைனுதீன் ஹாபிஸ் அவர்களிடம் என்னவென்றால், இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வழித்தோன்றலில் தோன்றுவார் என்றும், அவருடைய பெயர் தம் பெயரை போன்றும் அவருடைய தந்தையின் பெயர் தம் தந்தையின் பெயரை போன்றும் இருக்கும் என ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது, ஹஜ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரும் அன்னாருடைய தந்தையின் பெயரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை போன்றும் அன்னாருடைய தந்தையின் பெயரை போன்றும் இருந்ததா? முதலில் புரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஹஜ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஹதீஸில் வந்திருப்பது போன்று அன்னாருடைய வாதம் ஒருபோதும் இருக்கவில்லை. ஒரு இடத்தில் அண்ணா இது பற்றி கூறியும் இருக்கிறார்கள், என்னுடைய மூதாதையர்கள் சாதாத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வழித்தோன்றலில் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வழித்தோன்றலில் வந்திருக்கிறேன் என்று அண்ணா ஒருபோதும் வதத்தை எடுத்து வைக்கவில்லை. வாக்களிக்கப்பட்ட மசி என்று தான் வதித்தார்கள். இமாம் மஹதியை பொறுத்தவரை வந்திருக்கின்ற ஹதீஸுகள் அதில் எதுவும் நம்ப தகுந்தது கிடையாது. ஹதீஸ் வல்லுநர்களை பொறுத்தவரை அப்பாசிய கலிஃபாக்கள் அந்த காலத்தில் அவர்கள் தம்மை பொருத்தி கொண்டார்கள், மாற்றிக்கொண்டார்கள். ரெண்டாவது விஷயம் என்னவென்றால், அதாவது அவருடைய பெயர் என் பெயரை போன்றும் அவருடைய தந்தையை பெயர் என் தந்தை என்று வரவில்லை, போன்று என்று வந்திருக்கின்றது. ஹஜ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் தந்தையின் பெயர் குலாம் முர்தஸா, அதாவது அப்துல்லா என்பதனுடைய மொழியாக்கம்தான் குலாம் முர்தஸா என்று உருதுல் கூறுவார்கள். ஹஜ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் அஹமது, குலாம் அஹமது ஆகும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் முஹம்மது ஆகும். அஹமது என்று அன்னார் கூறியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் மேற்கொண்டு அதிகமாக விளக்க வேண்டிய தேவையில்லை. அன்னார் வாக்களிக்கப்பட்ட மசி என்று தான் வாதித்தார்கள். அன்னார் உடத்தில் அறிவிக்கும் போது அன்னாருடைய வாதம் என்ன என்று கூறும்போது, அன்னாரது மஹதியை பொறுத்தவரை ஒரே ஹதீஸ் தான் நம்ப தகுந்ததாகும். மஹதியும் ஈசாம் ஒருவரை என்ற ஹதீஸ் மட்டும்தான் நம்ப தகுந்ததாகும். ஹஜ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி மூலமாக கூறும்போது அன்னார் கூறுகிறார்கள், இறைவனுடைய தூய வஹியின் மூலமாக எனக்கு அறிவிக்கப்பட்டது என்றால் நான் இறைவன் சார்பாக வாக்களிக்கப்பட்ட மசீகும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியாகவும் இருக்கின்றேன். இறைவன் எனக்கு நற்செய்தி வழங்கியிருக்கின்றான். நிச்சயமாக மக்கள் காத்திருக்கின்ற அந்த மசீமோது, எவரை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அந்த மசீமவுத்
நீங்கள்தான், நாம் விரும்புவதை செய்கின்றோம், நீங்கள் சந்தேகப்படக்கூடிய மக்களை சார்ந்தவராக ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறினான். இன்னொரு இடத்தில் கூறும்போது அல்லாஹ் கூறும்போது நாமும் மசீஹ் இப்னு மரியம் ஆக்கியிருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றான். பிறகு தமது அரபி கசீதாவில் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறும்போது அல்லாஹ் இந்த நூற்றாண்டில் மார்க்கத்தை புதுப்பிப்பதற்கு அனுப்பி வைத்திருக்கின்றான், நான் முஜதீதாக வந்திருக்கின்றேன். பிறகு இன்னொருத்தில் கூறினார்கள், நான் அனுப்பப்பட்டுள்ளேன், இறைவன் சார்பாக அனுப்பப்பட்டுள்ளேன். இந்த குழப்பமான காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய வழிகாட்டுவதற்காக நேர்வழிக்கு அனுப்பப்பட்டுள்ளேன். இது போன்ற வாதத்தை தான் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்துள்ளார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வழித்தோன்றலிருந்து தோன்றியதாக கூறப்படுவது அனைத்து ஆலிம்களும் ஹதீஸ் வல்லுநருடைய கருத்து, இதுக்கு எந்த அடிப்படை கிடையாது, ஆதாரம் கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள். பிறகு உருது கவிதையில் கூறும்போது மஸீஹ் இப்னு மரியம் இறந்துவிட்டார், அவருடைய இடத்தில் நீ வந்திருக்கின்றீர், ஒப்பாக வந்திருக்கிறீர்கள் என்று அன்னார் எழுதினார்கள். ஹதீஸில் மஸீஹ் இறங்குவார் என்பது பற்றி வந்திருக்கின்றது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், கைஃப அன்தும் இதா நஸல ஈஸா இப்னு மரியக்கும் வ இமாமக்கும் மின்கும். ஈஸா இப்னு மரியம் இறங்கும்போது தோன்றும்போது உங்களிலிருந்து உங்களுடைய இமாமாக இருக்குமோ உங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது முஸ்லிம்களுடைய சீர்திருத்தத்திற்காக ஈஸா இப்னு மரியம் தோன்றுவார் என்று கூறினார்கள். அதாவது பனி இஸ்ராயலுக்கு தோன்றிய அந்த நபி கிடையாது, இமாமுக்கும் மின்கும், உங்களிலிருந்தே உங்களது இமாமாக இருப்பார். ஒரு ஓமையாக கூறப்பட்டுள்ளது. அவரது பொறுப்பை பற்றி கூறும்போது அவர் நீதி நிலைநாட்டுவார், சிலுவையை முறிப்பார், பன்றியை கொல்வார், ஜிஸ்யாவை நீக்குவார், போரை நிறுத்துவார், முடிவு கொண்டு வருவார். வரக்கூடிய மசீஹுடைய வேலை ஹக்கம் அதலாக இருப்பார். அசாதாரணமாக நீதியை நிலைநாட்டக்கூடியவர், குழப்பங்களை முடிவு கொண்டு வரக்கூடியவர் என்று வந்துள்ளது. ஃபயக்சுரு சலீப், சிலுவையை முறிப்பவர். இதுவும் ஓமையாக கூறப்பட்ட விஷயமாகும். மஸீஹ் இப்னு மரியம் இறங்குவார் என்பது கூறப்பட்டதும் ஓமையாக கூறப்பட்டது தான். அதாவது பனி இஸ்ராயலுக்கு நபியாக வந்த அவரே இறங்குவார் என்பது கிடையாது, மாறாக அவருடைய சில பண்புகளை கொண்டு இஸ்லாமிய சமுதாயத்தில் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரால் தோன்றுவார் என்பதாகும். எக்ஸிரு சலீப் என்பது சிலுவை முறிப்பது என்பது வெளிப்படையான பொருளில் இது நாம் புரிய முடியாது. இது நடக்க சாத்தியமே கிடையாது. சிலுவையை முறிப்பது நபியுடைய மகத்துவத்துக்கு எதிரான விஷயமாகும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சிலுவைகள் இருக்கின்றன உலகில். ஒரு நபர் இது அனைத்தையும் முடிக்க முடியாது. அசல் நோக்கம் என்னவென்றால் சிலுவை கொள்கையை சான்றுகளை கொண்டு அவர்கள் முறியடிப்பார். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து முஸ்லிம்களிடத்தில் வேரூன்றிவிட்ட தவறான கொள்கைகள் ஏற்கனவே இது கூறப்பட்டு விட்டது. அவர் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட சிலுவை சம்பவத்திற்கு பிறகு 2000 ஆண்டுகளாக உயிருடன் இருக்கிறார் போன்ற விஷயங்கள், மறுபடியும் முஸ்லிம்களை சீர்திருத்தத்திற்காக மறுபடியும் பிற்காலத்தில் தோன்றுவார் என்ற கொள்கைகள், இது தவறான கொள்கைகளாகும். யக்துல் ஹின்சீர, பன்றியை கொள்வார். வரக்கூடிய மசீஹ் அவருடைய கடமைகளில் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது அவர் பன்றியை கொள்வார் என்று கூறியிருக்கிறார்கள். இது வெளிப்படையாக இது நம்புகிறார்கள், இது தவறாகும். இது ஒரு நபியுடைய மகத்துவத்துக்கு எதிரான விஷயமாகும்.
அவர் பன்றிகளை கொண்டு தெரிகிறது. அசல் விஷயம் என்னவென்றால், ஓமை ரீதியாக நாம் புரிய முயற்சித்தால் இது வியக்கத்தக்க பல பொருள்களை ஒளிந்திருப்பதை நாம் காண முடிகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொற்கள் மிகவும் உன்னதமான உயரிய கருத்துக்களை கொண்ட கூற்றுக்களாகும். பாருங்கள், ஓமையாக கூறப்பட்ட விஷயத்தை உண்மையில் நம்ப முடியாது. எழுத்து ரீதியாக ஒன்று, பொருள் ரீதியாக நாம் பார்க்க வேண்டும். இப்னு மரியம் என்பது பனி இஸ்ராயலுக்கு தோன்றிய இப்னு மரியம் கிடையாது, இந்த உம்மத்தை சார்ந்த ஒருவர் ஆவார். இதற்காக 2 விஷயங்கள் இருக்கின்றன. திருக்குர்ஆனில் 30 வசனங்களை கொண்டு மசி இப்னு மரியம் இறந்துவிட்டார் என்று அண்ணா நிரூபித்திருக்கிறார்கள். இறந்து போனவர் மறுபடியும் வர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது இப்னு மரியம் இறங்குவார் என்று கூறுகிறார்கள். அவர் பனி இஸ்ராயில் தோன்றிய மறுபடியும் வருவார் என்பது கிடையாது. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், எழுத்து ரீதியாக சொல் ரீதியாக பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது இமாமக்கும் மின்கும் வா அம்மக்கும் மின்கும், இன்னொரு ஹதீஸில் புகாரில் வருகிறது இமாமக்கும் மின்கும் அம்மக்கும் மின்கும் என்றும் வேறொரு ஹதீஸ் வந்திருக்கின்றது, உங்களிலிருந்து உங்களுடைய இமாமாக இருப்பார். இது சொல் ரீதியாக இது நிரூபிக்கிறது என்றால், இப்னு மரியம் என்பது அதாவது பனி இஸ்ராயலுக்கு தோண்டி அந்த இப்னு மரியம் கிடையாது, இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபர் ஆவார். மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது, உம்மத்தை சார்ந்தவர் என்று புரிய முடிகின்றது. ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறும்போது மஹதி மற்றும் மஸீஹ் 2 பெயராகும், ஒருவர் தான். பல பண்புகள் கூறப்பட்டுள்ளது. ஹக்கம், அதல், இமாமன், மஹதியன் போன்ற பல பண்புகள் கூறப்பட்டுள்ளது. இந்த அனைத்தும் ஒரே இருப்பில் ஒரே நபரில் வர வேண்டியது அவசியமாகும். ஜரீஉல்லா ஃபி ஹுல் அம்பியா, அனைத்து நபிமார்களின் விஷயங்களும் அல்லாஹ்வுடைய வீரரின் வந்துள்ளது. ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாதம் என்னவென்றால், அனைத்து முன்னறிவிப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவனாக வந்திருக்கிறேன் என்று கூறினார்கள். இந்த காலத்தில் ஒரு சீர்திருத்தவாதி தோன்ற வேண்டும் என்ற முன்னறிவிப்பு இருந்தது. இந்த அனைத்து முன்னறிவிப்புகளையும் நிறைவேற்றியவனாக மஸீஹ் மவ்ஊதும் மஹதி மவ்ஊதும் ஆவேன். அதே போன்று கிருஷ்ண அவதாரமாக இருந்தார்கள். இந்த காலத்தில் என்னென்ன சீர்திருத்தவாதிகள் வருவதாக பல்வேறு மார்க்கங்களில் கூறப்பட்டிருந்ததோ அந்த அனைத்தும் அன்னாரது இருப்பில் பூர்த்தி அடைந்தது. அன்னார்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்த நற்செய்தி தெரிவித்த அந்த நபர் ஆவார்கள். ஜஸாக்கும் அல்லாஹ் தஆலா அஸ்னல் ஜஸா. நிகழ்ச்சியை அடுத்தெடுத்து சென்றவர் என்னுடைய கேள்வி என்னவென்றால், மன்சூர் சாஹிப் அவர்களிடம், அஹ்மதியா ஜமாத்தில் இதுவரை முஸ்லிம்கள் மிக குறைவான எண்ணிக்கையிலே இணைந்துள்ளார்கள், இதற்கு என்ன காரணம் என்று அஹ்மதியத்தின் எதிரிகள் ஆட்சேபனை செய்கிறார்கள். ஹஜரத் சையதுனா வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இந்த ஆட்சேபனைக்கு எழுதியுள்ள பதிலை எடுத்துக் கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லா. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், பல மக்கள் ஈமான் கொள்ளாமல் இருப்பது நபி பொய்யர் என்பதற்கு சான்றாக முடியாது, அவருடைய வாதம் பொய்யானது என்பதற்கு சான்றாக இருக்க முடியாது. நபி தன்னிடம் அடையாளங்களையும் சான்றுகளையும் கொண்டிருக்கிறார் என்றால் பிறகு ஒருவர் ஈமான் கொள்ளவில்லை, யாராவது ஈமான் கொள்ளாமல் இருப்பதனால் அவருடைய வாதம் பலவீனமாக முடியாது. ஒருபோதும் இப்படி ஆனதே கிடையாது. ஒரு நபி வாதம் செய்து அவருடைய சமுதாயம் உடனடியாக ஏற்றுக்கொண்டதாக சாத்தியமே கிடையாது. ஆனால் எப்பொழுதும் நடந்திருப்பது என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் ஒரு நபி வாதம் புரிந்தாரோ அவருடைய சமுதாயம் அவரை கடுமையாக எதிர்த்திருக்கிறது, அவருடைய உயிருக்கு எதிரியாகிவிட்டிருக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத் மா யஅதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானு பிஹி யஸ்தஹ்சியூன். அந்தோ பரிதாபம் மக்கள் மீது, அவர்களிடம் எந்த தூதர் வந்தாலும் அவர்கள் அவருக்கு கடுமையாக எதிர்த்திருக்கின்றார்கள், அவரை ஏளனம் செய்திருக்கின்றார்கள். ஆக திருக்குர்ஆனுடைய இந்த வசனத்திலும் தெரிய வருவதென்றால், நபியை எதிர்ப்பது அந்த நபியின் உண்மைத்துவத்திற்கு சான்றாகும், அவர் பொய்யர் என்பதற்கு சான்று கிடையாது.
கடுமையான எதிர்ப்பு இருந்தும் நபியுடைய ஜமாத் குறைகின்றதா அல்லது அதிகரிக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். அதிகரிக்கிறது என்றால் அந்த நபி உண்மையானவர், அவருடைய ஜமாத் உண்மையானதாகும். இந்த சான்று திருக்குர்ஆன் எடுத்து வைத்த சான்றாகும். அது கூறுகின்றது, அவலா யரவுனா அன்னா நஅதில் அர்ல நன்குசுஹா மின் அத்ராஃபிஹா. அவர்கள் பார்ப்பதில்லையா, எதிரிகள் அவர்களுடைய நிலம் குறைகின்றது, ஓரத்திலிருந்து குறைந்து கொண்டே செல்கின்றது. நபி மற்றும் அவருடைய ஜமாத்துடைய நிலம் அதிகரித்து கொண்டே செல்கின்றது, அதாவது மக்கள் வட்டம் பெருக்கிக் கொண்டே செல்கின்றது. ரோமானிய அரசர் ஹெராக்லஸ் அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையை அறிந்து கொள்வதற்காக அபு சுஃபியானிடம் பல கேள்விகளை கேட்டார். அதில் ஒரு கேள்வி என்னவென்றால், யஸீதுனா ஓ யன்குஸூனா, அதாவது அவர்கள் அதிகரிக்கின்றார்களா அல்லது குறைகின்றார்களா? அபு சுஃபியான் அளித்த பதில் என்றால் அவர்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றார்கள். ஹெர்குலிஸ் இதன் மூலமாக கூறியது என்னவென்றால், முடிவெடுத்தது என்னவென்றால், அவர்கள் அதிகரிக்கிறார் என்று சொன்னால் இதனால் புரிந்து கொள்வது என்றால் அந்த நபி உண்மையானவர் ஆவார், அவருடைய ஜமாத் உண்மையானதாகும். இந்த அளவுகோலில் ஜமாத்தே அஹமதியாவை அளந்து பார்க்க வேண்டும், அஹமதியா ஜமாத் உண்மையானதா இல்லையா என்று. காதியான் யாருக்கும் தெரியாத, பெயர் அறியப்படாத ஒரு ஊராக இருந்தது, சிற்றூராக இருந்தது. இந்த சிற்றூரிலிருந்து வாதம் புரிந்த ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் தாமும் ஆரம்பத்தில் மக்களுக்கு தெரியாத நபராக இருந்தார்கள். இன்றைய நிலை என்ன இருக்கின்றது? இன்று முழு உலகிலும் காதியானுடைய அந்த சிற்றூரினுடைய பெயர் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று முழு உலகிலும் ஹதரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய கொடி பறக்கின்றது. அஹமதியா ஜமாத் இந்த காதியான் எனும் சிற்றூரிலிருந்து கிளம்பி உலகத்தின் 215 நாடுகளில் பரவி இருக்கின்றது. இன்று நடக்கின்ற இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சி முழு உலகிலும் லைவ் ஒளிபரப்பாகின்றது. இந்த காதியானிலிருந்து ஒளிபரப்பாகின்றது. முழு உலகமும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றது. சில நாள்களுக்கு பிறகு 26, 27 மற்றும் 28 டிசம்பர், இதே டிசம்பர் மாதத்தில் காதியானில் ஆண்டு மாநாடு நடைபெறும். இந்த ஆண்டு மாநாடு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் இதே காதியான் சிற்றூரில் இதற்கான அடித்தளமிட்டார்கள். இந்த ஆண்டு மாநாட்டில் முழு உலகத்திலிருந்து மக்கள் இப்பொழுது காதியான் வரப்போகின்றார்கள். இந்த அளவுகோல் இருக்கின்றது. கடுமையான எதிர்ப்பு இருந்தும் கூட ஜமாத் அதிகரிக்கின்றதா அல்லது குறைகின்றதா, வளர்கின்றதா, வீழ்ச்சி அடைகின்றதா? இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அஹமதியா ஜமாத்தினுடைய காலடி ஒருபோதும் பின்வாங்கவில்லை. எப்பொழுதும் அஹமதியா ஜமாத்துடைய அடிகள் முன்னேற்ற பாதையில் முன்னேறிக்கொண்டே சென்றது. எனவே இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அஹமதியா ஜமாத்தின் உண்மைத்துவத்தை பற்றி தெளிவாக தெரிந்து விடுகின்றது. வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் உண்மையாளர் ஆவார்கள், அன்னாருடைய ஜமாத் உண்மையானதாகும். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா ஹஸனல் ஜஸா. நேயர்களே, இத்துடன் நம்முடைய இன்றைய எபிசோட் நிறைவடைவதற்கான நேரம் வந்துவிட்டது. நிகழ்ச்சி நிறைவாக நான் சையதுனா ஹதரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு மேற்கோள் எடுத்து வைக்கின்றேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் எனது கையில் நூற்றுக்கணக்கான அடையாளம் வெளிப்பட்ட நபராவேன். அடையாளம் காட்டுவதில் என்னுடன் போட்டி போட்டு என் மீது மேலோங்கக்கூடிய மனிதர் எவரும் உலகில் உருடன் இருக்கிறாரா? எவனுடைய கையில் எனது உயிர் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக இதுவரை 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட அடையாளங்கள் எனக்கு வெளிப்பட்டு விட்டன. ஏறத்தாழ 10,000 அல்லது அதற்கும் மேற்பட்ட மக்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டுள்ளார்கள். அன்னார் கனவில் என்னை உண்மைப்படுத்தினார்கள். மேலும் இந்த நாட்டில் பெயர் தாங்கிய கஷ்ஃப் காண்பவர்கள் சிலர் இருந்தார்கள். அவர்களுக்கு 3-4 லட்சம் சீடர்கள் இருந்தார்கள். இந்த மனிதர் இறைவன் புறமிருந்து வந்துள்ளார் என்று அவர்களுக்கும் கனவில் காட்டப்பட்டது. தஸ்கிரத்து ஷாதத்தைன் ரூஹானி ஹசைன் தொகுதி 20 பக்கம் 36. இதே போன்று இன்னொரு இடத்தில் ஹதரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனது குரலை கேட்கின்ற அனைத்து மக்களே, இறைவனுக்கு அஞ்சுங்கள், வரம்பு மீறாதீர்கள்.
இறைவனுக்கு அஞ்சுங்கள், வரம்பு மீறாதீர்கள். இது மனிதனின் திட்டமாக இருந்திருந்தால் இறைவன் என்னை அழித்திருப்பான். இந்த அனைத்து செயற்பாடுகளின் பெயரடையாளம் கூட எஞ்சியிருந்திருக்காது. ஆனால் இறைவனின் உதவி எப்படி எனக்கு துணை நிற்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள். மேலும் எண்ண முடியாத அளவுக்கு அடையாளங்கள் இறங்கியுள்ளன. எத்தனை எதிரிகள் என்னுடன் அறைகோல் விடுத்து அழிந்து போனார்கள் என்று பாருங்கள். இறைவனின் அடியார்களே, சிறிதாவது சிந்தித்திடுங்கள். இறைவன் பொய்யர்களுடன் இப்படித்தான் நடந்து கொள்கிறானா? ஹக்கீகத்துல் வஹி, ருஹானி ஹசைன், தொகுதி 22, பக்கம் 554. நேயர்களே, இத்துடன் நம்முடைய இன்றைய இந்த எபிசோட் நிறைவடைகின்றது. இன்ஷா அல்லாஹு தாலா வேறு ஒரு புதிய தலைப்பில் ஒரு புதிய தொடருடன் உங்களுக்கு முன் வருவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. के यही नूर खुदा आओ लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया